மனிதன் தேவனோட ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் அவன் உத்தமனா இருக்கிறதுனாலையோ சன்மார்க்கனா இருக்கிறனாலையோ தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. கட்டாயம் பலியின் மூலமா தான் வரணும். பாவத்துக்கு தேவன் கொடுக்கிற தண்டனை அந்த இடத்துல சரி செய்யப்பட்டிருக்கணும். ஆதியாம் 4ஆம் அதிகாரத்தில் ஆபேலும் காயினும் தேவ சமூகத்தில் வர்றாங்க. வரும்பொழுது 2 பேருமே காணிக்கை கொண்டு வருகிறார்கள். பிள்ளைகளுக்கு நம்ம சரியாக சொல்லிக் கொடுக்கணும். அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா தேவன்கிட்ட போகும்போது சும்மா போகாத, தேவனை அங்கீகரிக்கணும், தேவனை ஏற்றுக்கொள்ளணும்னா உன் பாவ நிலைகளை தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உன்னை பட்சிக்கணும், இல்லை என்றால் பாவத்தை பட்சிக்கணும். தேவன் உன்னை நேசிக்கிறதுனால தான் பலியை ஏற்படுத்தியிருக்கிறாரு. பலியின் அடிப்படையில் போகலன்னா தேவன் உன்னை பட்சிக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் தேவன் நீதிபரர். தேவனோட நீதியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவன் நீதியை அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணி செய்ய கிடையாது. தேவன் நீதிபரர். தேவன் மேலே அன்பாக இருந்ததுனால உன்னை நான் பட்சிக்க விரும்பலை, உன்னை தண்டிக்க விரும்பலை, உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதனால் ஒரு குற்றமற்ற ஒரு இன்னோசன்ட்டான ஒரு அனிமல் இங்கே வேணும். அது 2 பேருமே காணிக்க கொண்டு வரான். ஒருத்தன் பலியோடு வர்றான், ஒருத்தன் உயிரற்றதை கொண்டு வருகிறான். அவன் எது இருக்கிறதுலே லோ கிரேடு கொண்டு வந்துட்டான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒருவன் இரத்தத்தின் அடிப்படையில் வரான், ஒருவன் தன் மாம்ச கிரியின் அடிப்படையில் வரான். தான் எதில் வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சதனுடைய செயலின் அடிப்படையில் தேவன்கிட்ட வரான். ஒருவனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஒருவனை அங்கீகரிக்கிறார்னா ஒருவனை பிளஸ் பண்ணுகிறார். ஒருத்தனை பிளஸ் பண்ணவொடனே இன்னொருத்தனுக்கு முகநாடி வேறுபடுது. முகநாடி வேறுபட்டவொடனே கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறார். எவன் கோவப்பட்டானோ, எவன் டென்ஷன் ஆனானோ அவன்கிட்ட போய் பேசுகிறார். எவன் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அவன்கிட்ட பேசலை, டென்ஷன் ஆனவன்கிட்ட பேசுகிறார். இன்றைக்கி மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீ பாவம் செஞ்சினா கர்த்தர்கிட்ட பேச மாட்டார், நீ கோவப்பட்டேன்னா கர்த்தர் பேச மாட்டார். அப்படி சொன்னோம்னா மக்கள் மனதில் என்ன வரும்னா, நிச்சயமாக நம்மகிட்ட பேச மாட்டார். ஏன்னா நம்ம ஒரு நாள் கூட பெர்ஃபெக்ட் கிடையாது. ஏன்னா பெர்ஃபெக்டான ஆள்கிட்ட தான் கர்த்தர் பேசுவார்னா நம்ம என்றைக்குமே பெர்ஃபெக்டாக இருக்க போகிறது கிடையாது. அப்போ நம்மகிட்ட பேச மாட்டார். கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறார். நீ நன்மை செய்தால் வாசிங்க, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாத இருந்தால் பாவம் ஆசைப்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வா என்றார். நீ நன்மை செய்தால்னு சொல்லும் பொழுது நற்கிரியை செய்தால் அதை இங்கே பேசலை. என்ன பின்னணி என்ன? பழி செலுத்தி கொண்டு பழி கொண்டு வர்றது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவன் மேன்மையான பலியை செலுத்தினான் இருக்கு. பின்னணி என்னன்னா பலி இல்லையா? நீ நன்மை செய்தான்னு சொல்லும் பொழுது நீ சரியான பலி செலுத்தினால் உனக்கு மேன்மை இல்லையோ. அப்புறம் சொல்றாரு, நீ நன்மை செய்யாதிருந்தால் என்றால் நீ பலி சரியான விதத்தில் செய்யாதிருந்தால் பாவம் மாசப்படியில் படுத்திருக்க. பல முறை நான் திருவிருந்தில் பேசியிருக்கேன். பாவம் மாசப்படியில் படுத்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த பாவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தையும் பாவ நிவாரண பலிக்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தையும் ஒரே வார்த்தை. ஒய்எல்டியில் நீ நன்மை செய்யாதிருந்தால் சின் ஆஃபரிங் படுத்திருக்குங்கிறார். அவர் சின் படுத்திருக்குன்னு சொல்லலை, பாவ நிவாரண பலி படுத்திருக்கும். அடுத்து சொன்ன உடனே பாவம் படுத்திருக்குன்னு சொன்ன உடனே அடுத்து என்ன வருது? அவன் வருது. அதாவது பாவத்துக்கு பெர்சனாலிட்டி கிடையாது, பாவத்துக்கு ஜெண்டர் கிடையாது, ஆண் பெண் கிடையாது. அடுத்து முடித்த உடனே எதை பற்றி பேசணும்? பெர்சனாலிட்டி பற்றி பேசுகிறார். அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய்னா நீ அவனை பிடித்து அந்த பலியை பிடித்து மேற்கொள்வதற்கு அது உன்னை விட்டு ஓடி போகாது. அது உன் வீட்டு வாசல்லே இருக்கும். உனக்கு பலி செலுத்த தெரியலன்னா நான் பலியை ப்ரொவைட் பண்ணுறேன். அதான் கர்த்தருடைய அன்பு. அவன் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அவன் பலியை செலுத்தலை. இன்றைக்கி உலக மக்களுடைய பிரச்சனை தான், பலி செலுத்தலை. ஆபேலை கொண்டுட்டான். கொன்னதுக்கப்புறம் கர்த்தர் பேசுகிறாரு, உன் சகோதரன் எங்கேன்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நான் என் சகோதரனுக்கு காவலாளியோங்கிறான். கர்த்தர் அவனோட தொடர்ந்து பேசுகிறாருங்க. காயின் முரட்டாட்டம் உள்ளவனாக இருந்தாலும் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அவன் பழி செலுத்தியிருந்தான் என்றால் தேவனோடு கனெக்ட் ஆகிருப்பான். அவன் தேவனை விட்டு ஓடி போயிட்டான். கர்த்தர் அவனை ஓட்டி ஓடி போலங்க, வேதம் சொல்கிறது கீழே. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டான். கர்த்தர் அவனை விட்டு புறப்பட்டான்னு சொல்லலை,
இவன் புறப்பட்டு போயிட்டான், கத்தரை விட்டு விலகி போயிட்டான். நாம் பாவம் செய்து தேவனை விட்டு விலகினாலும் தேவன் நம்மை விட்டு விலகிறது கிடையாது. தேவன் தொடர்ந்து நம்மோடு பேசுகிறார், நம்மோடு மூவ் ஆகிறார். திரும்பி நோவா காலம் கவனிச்சே வாங்க. நோவா பலி செலுத்துறார். வெள்ளம் நின்ன உடனே ஒரு இடத்துல ஆறாரத்தில் பேழை நின்ன உடனே அந்த இடத்துல முதல்ல செஞ்சது பலி செலுத்துகிறார். ஆபிரகாமின் காலத்தில் பலி செலுத்தப்படுகிறது. ஆபிரகாம் அடிக்கடி பலி செலுத்துகிறார். நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே மனிதன் தேவனோட ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் அவன் உத்தமனாக இருக்கிறனாலையோ சன்மார்க்கனாக இருக்கிறனாலையோ தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. கட்டாயம் பலியின் மூலமாக தான் வரணும். பாவம் தண்டிக்கப்பட வேண்டும், தேவனுடைய நீதி நிவர்த்தியாக இருக்க வேண்டும், தேவனுடைய சட்டத்திட்டங்கள் அதாவது பாவத்துக்கு தேவன் கொடுக்குற தண்டனை அந்த இடத்துல சரி செய்யப்பட்டிருக்கணும். இஸ்ரவேல் மக்கள் யாத்திரா 20ஆம் அதிகாரத்தில் 10 கற்பனையை பேசிட்டு வந்த உடனே பலிபீடம் கட்டுக்கிறார். கரெக்டாக கற்பனைகளை பற்றி பேசிட்டு வந்த உடனே அடுத்து எங்கே போகிறார் என்றால் பலிபீடம் கட்டு. ஏனென்றால் ஒரு மனிதனும் தங்கள் கிரியின் மூலமாக தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது. மனிதனுடைய பலன் தேவனுக்கு முன்பாக பலவீனமாக தான் தெரியும். 10 கற்பனைங்கிறது மனிதனுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுறது. நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தை தேவனுக்கு முன்பாக காமிச்சாலும் தேவன் அதை பலவீனமாக தான் பார்ப்பார். அதனால் வேதம் சொல்லுகிறது, எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனானோம். நான் ஒன்று என்னுடைய கிரியின் மேலே நம்பிக்கை வைக்கணும். என் கிரியை பெர்ஃபெக்டாக இருக்கணும். எண்ணத்தில் சிந்தையில் பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். ஆனால் முடியாது. யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனானோம். இல்லை என்றால் அவர் சிலுவையில் பட்ட பாடுகள் மேலே விசுவாசம் வைக்கணும். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மேலே விசுவாசம் வச்சேன்னா நான் மீட்கப்படுவேன், தேவனோட ஆசீர்வாதத்தை பெறுவேன். தேவ ஆட்டுக்குட்டியாக எனக்காக இறங்கி வந்தார், என்னுடைய பாவத்தை சுமந்தார், சாபத்தை சுமந்தார். இயேசுவே நீரே என் ஆண்டவர் இரட்சகர் என்று எனக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை எடுக்கிறேன் என்றால் தேவனோட ராஜ்யத்துடைய நிறைவுக்குள்ளே வருவோம்.